இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் இயரில் எத்தனை ரவுண்ட் நடந்திருக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அது வந்து இப்போக்கி நான் வந்து அஃப்லிட்டர் லா காலேஜ் மட்டும் தான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவுக்கு வந்து தாராளமாக போகிறேன். இது வந்து 3 இயர் எல்எல்பிக்கு மட்டும்தான். 5 இயருக்கு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 3 இயர் எல்எல்பியில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் என்னன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட் வந்து 81.818% வச்சுருக்காங்க. பிசி அதர்ஸில் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 75.645, அதாவது 75.645. வெயிட் லிஸ்ட்டில் வந்து 74% வச்சுருக்காங்க, அதாவது 74. பிசி முஸ்லீமுக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 75.310. வெயிட் லிஸ்ட்டில் வந்து 73.500 வச்சுருக்காங்க, இவ்வளோ பர்சன்ட் வச்சுருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 75.868. வெயிட் லிஸ்ட்டில் வந்து 74.400. அதே மாதிரி எஸ்சியில் வந்து எஸ்சி அதர்ஸில் வந்து 76.330. வெயிட் லிஸ்ட்டில் வந்து 75.110. எஸ்சிஏ அது என்னன்னு தெரில. எஸ்சிஏ அது வந்து அதில் வந்து என்னென்னா 74.522. வெயிட் லிஸ்ட்டில் வந்து 73.470. எஸ்டியில் வந்து 69.160 மெரிட் லிஸ்ட். வெயிட் லிஸ்ட் வந்து 67.140. இப்போ வந்து இந்த கட் ஆஃப் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஓசியில் வந்து 81 இருக்குது. பிசியில் வந்து 74. மறுபடியும் பிசி முஸ்லீமில் வந்து 75, 73. இப்போ வந்து 73 வரைக்கும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. நான் சொன்னது அதான், கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 73 மேலே இருந்துச்சு, 72 மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃபு. ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் வந்து நான் வந்து காலேஜ் வந்து அட்மிஷன் போகும்போது எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 78 இருந்துச்சு. அது வந்து நான் 2024 வந்து அப்ளை பண்ணேன். அப்போ வந்து 78, 79, 80 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு 3 பாயிண்ட் கம்மியாகி 75 வரைக்கும் வந்துடுது. இப்போ வந்து இந்த மாதிரிக்கு இந்த வாட்டி அப்படி ஆகவும் செய்யலாம். 74, ஆனால் 70 கொண்டு வர சான்ஸ் இல்லை. மேபி 74, 73 ஃபஸ்ட்டு கட் ஆஃப் கொண்டு வந்தாலுமே செகண்ட் கட் ஆஃப் வந்து 72, 73 இந்த மாதிரி கொண்டு வர சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து செகண்ட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாமா. செகண்ட் கட் ஆஃப் வந்து எப்படி வந்திருக்காங்கன்னா ஓசி வந்து அதே 81 தான் வச்சுருக்காங்க. பிசி இப்போ வந்து பிசியில் வந்து போனட்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட்டில் 75 சொல்லியிருந்தேன். ஆனால் செகண்ட் கட் ஆஃபில் 73 வந்து 73.410. வெயிட் லிஸ்ட் வந்து 71 பாயிண்ட் கம்மியாகி 72.700 வந்து வெயிட் லிஸ்ட் வந்துருக்கு. பிசி முஸ்லீம் வந்து 72.100. இது வந்து வெயிட் லிஸ்ட் வந்து 71% வச்சுருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் வந்து போன வாட்டி ஃபஸ்ட் கட் ஆஃபில் என்ன சொன்னால் 73.910. 73.73%, 73%. எஸ்சி அதர்ஸில் வந்து 74.769. ஆனால் வந்து என்னன்னா இந்த போன வாட்டி வந்து எஸ்சிக்கு மட்டும், எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கு மட்டும் தான் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் வந்து. இந்த வாட்டி எப்படின்னு இல்லை பார்ப்போம் என்னன்னு. அதே தான் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃபோட ஒரு 2 பாயிண்ட் கம்மியாகி செகண்ட் கட் ஆஃபில் இவ்வளோ ஆகியிருக்கு. இதே தான் 2 கட் ஆஃப் தான் நடந்திருக்கு. இது ப்ரைவேட் கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வந்து கட் ஆஃப் வந்து என்னென்னா ஓசிக்கு வந்து அவங்க கொடுக்கல. பிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீமுக்கு வந்து 63 கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 70 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 72 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு வந்து 70 கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 47 கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குன்னு. இது வந்து என்ன தெரியுது, அது வந்து இப்போ ப்ரைவேட் கட் ஆஃப் வந்து நவம்பர் மந்த் தான் வருது. எல்லாமே அவசரம் இப்போயே போய்ட்டு அப்ளிகேஷன் தனித்தனியாக கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் வந்து போட்டுறாதீங்க. நவம்பர் மாதம் தான் வருது. அதுக்கப்புறம் என்ன, இப்போ இந்த 3 கட் ஆஃப் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா 2 கட் ஆஃபில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் 70க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வாட்டி இந்த கட் ஆஃப்லாம் சொன்ன வரைக்கும் இந்த வாட்டி ஒரு பாயிண்ட் அதிகமாகலாம், ஒரு பாயிண்ட் கம்மியாகலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து நான் படிக்கும்போது கட் ஆஃப் வந்து 78 இருந்துச்சு. இப்போ வந்து அதோட 3 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டி கம்மி பண்ணிங்கன்னா, இந்த வாட்டி கம்மி ஆனிச்சுன்னா நிறைய பேர் வந்து லா படிக்கலாம். நிறைய பேர் வந்து லாக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 70க்கு மேலே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலும் ஓகே அப்படின்னா 65 மேலே இருக்கவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. 65 மேலே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நான் வந்து 1 by 1 இதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியல கூட அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.